அண்மை செய்தி. பாலியல் புகார் நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் 5 ஆண்டுகள் திரைத்துறையில் பணியாற்றுவதிலிருந்து தடை விதிக்கப்படும் என்று நடிகர் சங்கம் தெரிவித்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள் என்ன, பகிரலாம்? பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் புகார் அளிப்பதற்காக பிரத்யேகமாக நடிகர் சங்கத்தில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. நடிகர் ரோகிணி அவர்கள் தலைவராக அந்த குழு நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இதுபோல் விசாகா கமிட்டியின் பரிந்துரை அடிப்படையில் அமைக்கப்பட்ட குழுவிற்கு ஒரு பிரத்யேகமான தொலைபேசி எண்கள் மட்டும் நடிகர் சங்கத்தில் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில தற்பொழுது மின்னஞ்சல் முகவரியும் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், இது தொடர்பாக நீண்ட விவாதத்துக்கும் ஆலோசனைக்கு பிறகாக நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழு கூட்டம், அதாவது இன்று நடைபெறக்கூடிய பொதுக்குழு கூட்டத்துக்கு முன்னதாக நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் ஆலோசனை அடிப்படையில் தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த தீர்மானங்கள் இன்றைய பொதுக்கூட்டத்திலும் நடிகர் சங்கத்தினுடைய பொதுக்கூட்டத்திலும் வைத்து ஒப்புதல் பெற இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக பாலியல் புகார்ல பாதிக்கப்பட்டவர்களுடைய புகார்கள் அடிப்படையில குற்றம் புரிந்தவர்களை விசாரித்து புகாரில் உண்மை இருக்கும் பட்சத்துல அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு திரைத்துறையில பணியாற்றுவதிலிருந்து தடை விதிப்பதற்கு தயாரிப்பாளர் சங்கத்திற்கு பரிந்துரைக்கப்படும் என்ற ஒரு தீர்மானமும், பாதிக்கப்பட்டவர்கள் காவல்துறையில் புகார் தருவதில் இருந்து அவர்களுக்கு வேண்டிய அனைத்து சட்ட ரீதியிலான உதவிகளையும் இந்த கமிட்டி, அதாவது நடிகர் சங்கத்தினுடைய நடிகர் ரோகிணி தலைமையிலான கமிட்டியானது மேற்கொள்ளும் எனவும், பாலியல் குற்றங்களில் புகார் கூறப்படும் நபர்கள் முதலில் எச்சரிக்கை செய்யப்படுவார்கள் எனவும், தொடர்ந்து அவர்கள் மீது உண்மை இருக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் புகார்களை தெரிவிக்க அதற்கு தனியான ஒரு தொலைபேசி, அதே போன்று அவர்களுக்கென தனியாக ஒரு இமெயில் முகவரியும் கொடுக்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கமிட்டி மூலம் தங்கள் புகார்களை அளிக்கவும், அதை விடுத்து நேரடியாக மீடியாக்கள் பேச வேண்டாம் எனவும் இந்த குழுவின் மூலமாக ஒரு அறிவுறுத்தலும் வேண்டுகோளும் விடுக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று யூடியூப்ல திரைத்துறையினர் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்து தவறாக யாரேனும் பேசும் பட்சத்திலும் அல்லது பதிவிடக்கூடிய பட்சத்திலும் பாதிக்கப்படுபவர்கள் சைபர் கிரைம் குற்றப்பிரிவு துறையில, காவல்துறையில புகார் அளித்தால் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு இந்த கமிட்டியை அளித்து அவருடன் உடன் இருக்கும் என்ற ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது இந்த குழுவில், அதாவது செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்ட இந்த தீர்மானங்கள் தற்பொழுது நடிகர் சங்கத்துடைய பொதுக்குழுவிலையும் தீர்மானம் முன்வைக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக அவர்களுடைய பாலியல் குற்ற புகார்களுக்கு ஏற்றவாறு நடவடிக்கை இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் தைரியமாகவும் யாருக்கும் எந்த ஒரு அச்சமும் இன்றி புகார்கள் கொடுக்க வேண்டும் எனவும் நடிகர் சங்கத்தினுடைய இந்த பொதுக்குழுவில் நடிகர் கார்த்தி ஏற்கனவே வேண்டுகோளாகவும் பேசியிருந்தார். தற்பொழுது இந்த தீர்மானங்களும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன.